வண்டி அசால்ட்டாக புல் பண்ணிட்டு பாருங்க. நல்லா குயிக்காகவே பவரை டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஓ காஷ், இந்த வண்டியில் வேறு என்னென்ன இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் பேசிடலாம். ஹே கைஸ், நான் தான் உங்கள் 2 வீல்ஸ் ட்ராவலர். இன்றைக்கி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அந்த Xpulse 200 4V உடைய ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு இன்றைக்கி தான் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த வண்டி நல்லா ஓட்டி பார்த்து இது எந்த அளவு பெர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ணுது, அந்த இதோடைய ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இந்த 4Vக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 வால்வ் தான் இருந்தது. இந்த நியூ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 வால்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதால் என்ன ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியுடைய ஃபியூல் எஃபிஷியன்ஸும் பெர்ஃபார்மன்ஸ் டெலிவரும் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோட இதை ஓடி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதோடைய சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 825 mm. ஸோ என்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5.9 feet இருப்பேன். ஸோ எனக்கு 2 காலுமே ஈஸியாக ஃப்ளாட் ஃபிட் பண்ண முடியுது. பட் இதோட கொஞ்சம் ஒரு 5.6 அந்த மாதிரி அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிப்டோப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது ஓகே, அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமெலாம் இருக்காது. அண்ட் இதில் புது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்டிகிரேட்டட் கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே பண்ணிங்கன்னா கில் சுவிட்ச், இது பார்த்திங்கன்னா வண்டி இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. அண்ட் கீழே திருப்பி நம்ம புஷ் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். அண்ட் ஓகே, கியர் போட்டாச்சு, ஃபஸ்ட் கியரில் போட்டாச்சு. ஓகே, டெஸ்டட் வெஹிக்கிள் இருந்தாலும் இப்போ தான் வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பிரேக்கிங் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த வண்டி கொடுத்துருக்க பெட்டல் பிரேக்ஸ்க்கும் சிங்கிள் சேனல் ஐபிஎஸ்க்கும் பிரேக்கிங் எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் கூட இதோட பிரேக்கிங் ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. 4th கியரில் இருக்க வண்டி அசால்ட்டாக புல் பண்ணிட்டு பாருங்க. 4th கியரில் 103. ஓ நைஸ், ரைட் லைட் அடிச்சு. ஓகே, வண்டி ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தெரியவே இல்லை. 5 கியரையும் போட்டாச்சு. வண்டி இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி 100 தொடுறப்போ வண்டி ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வண்டி நல்லாவே ஸ்மூத்தாக பவரை டெலிவரி பண்ணுது. அந்த வண்டி திணற மாதிரி கொஞ்சம் கூட எனக்கு ஃபீல் ஆகலை. நல்லா குயிக்காகவே பவரை டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம வண்டி இதுக்கு மேலே புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 117 வரலையும் போயிட்டு நினைக்கிறது. ஆக்சுவலி இந்த விண்ட்ஷீல்டு நல்லாவே ப்ரொடெக்ஷன் தருது. நிறைய காற்று என் மேலே படாமல் என்னை விட்டு விலைக்கு போகிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. யா, கண்டிப்பாக இதுதான் இந்த மாதிரி விஷயம் தான் இந்த ஒரு அட்வென்ச்சர் டூருக்கு தேவை. ஏன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக 100ல் க்ரூஸ் பண்ணாலும் விண்ட் பிளாஸ்டால நம்ம டயர்ட் ஆகக்கூடாது. எனக்கு ரொம்பவே இந்த விண்ட்ஷீல்டு இருக்குது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி வந்து. ஏன்னா நான் 117 பண்ணாலுமே என் மேலே காற்று அதிகமாக பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, இது என்ஜின் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இப்போ இருந்த இதுக்கும் எந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சேம் 199cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டைம் முன்ன இருந்த வெர்ஷனோட ஒரு பவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இது 19.1 PS பவரும் 17.1 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. யா, இது ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர் அப்படியே எக்ஸாக்டாக இதோடைய பவர் டெலிவரியில் தெரியுது. ஆக்சுவலி வண்டி கொஞ்சம் கூட திணறவே இல்லை. வண்டி த்ராட்டில் ட்விஸ்ட் பண்ண வண்டி போயிட்டே இருக்குன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ரொம்பவே நல்லாயிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸை பார்த்தீங்கன்னா 220 mm மேலே இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஸோ இங்கே அட்வென்ச்சர் டூரிங்க்கெலாம் எடுத்துன்னு போகிறீங்கன்னா அசால்ட்டாக அந்த வண்டி பண்ணோம். எஸ், ஹாரன் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஃபைன், நல்லா தான் இருக்குது. இதுவும்
வண்டி காஷ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே, வண்டியை கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு இந்த வண்டியில் வேறு என்னென்ன இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் பேசிடலாம். எப்படியே நிறுத்திக்கலாம், ஏன்னா திருப்பி நம்ம ரோட்டில் தான் போய் ஜாயின் பண்ணோம். ஓகே, சைட்லேருந்து பார்த்தீங்களா, இந்த ஆக்சுவலி இதில் 3 கலர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வித் பிளாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் வித் பிளாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ப்ளூ அப்படின்னு ஒரு கலர் காம்பினேஷன் இருக்குது. ஆக்சுவலி அந்த கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை விட எனக்கு அதுதான் ரொம்ப ஃபேவரட் இதை விட. அண்ட் இதோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 40 வரையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைட்டிங்ஸ் பற்றி பேசணும்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே எல்இடிஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த டைம் ஹீரோ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, முன்னே இருந்த வேரியண்ட்டோட இதோட ஒரு 21% பிரைட்டரான ஹெட்லாம்ப்ஸை கொடுத்துருக்கான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெட்லாம்ப்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன், இதோடைய டெய்ல் லைட் ஹாலஜன். வந்து ஒன்லி ஹெட்லாம்ப்ஸ் மட்டும் தான் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட அட்வென்ச்சர் மோட்டார் சைடு இருந்தால பேக் ரேக் அவங்களே கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அட்வென்ச்சர் டூரிங் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா எவ்ரி டைம் நம்ம வந்து ஒரு ரேக்கை வாங்கி எக்ஸ்ட்ரா ஒரு ரேக்கை வாங்கி நம்ம லக்கேஜை கட்டணுன்றதுக்கு நம்ம தனியாக செலவு பண்ண தேவையில்ல. ஸோ இது இன்பில்ட்டாகவே வந்தது. அண்ட் இதோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்களா நல்லா மேலே தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்செப்ட் எக்ஸாஸ்ட்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன வாட்டர் கிராசிங்லாம் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்கள் எக்ஸாஸ்ட்குள்ளே தண்ணி போய்டுன்ற மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ இந்த டயரும் பாருங்கள் ரொம்பவே ஒரு ரக்குடான டயரு, பிளாக் பட்டன் டயர்னு சொல்லுவாங்க. இதை பயங்கர கிரிப்பாக இருக்குது ரோட்டில் ஓட்டுறதுக்கு இது. அண்டு ஃப்ரண்ட்லி அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 130 mm நினைக்கிறேன். 130 mm இருக்க இந்த நம்பர் எனக்கு கரெக்டாக தெரில, நான் உங்களுக்கு கீழே நம்பரில் போகிறேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு லாங் ட்ராவல் சஸ்பென்ஷனு நீங்கள். ஸோ அதனால் எவ்வளோ ஒரு ரஃப்பான டெரைன் இது எடுத்துகிட்டு போக முடியும். அந்த கீழே பார்த்தீங்கன்னா பேஷ் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் பேஷ் பிளேட்ஸ். மேக்ஸிமம் நிறைய பைக்ஸில் நம்ம இதை ஒரு அக்சசரியாக தான் வாங்கி போடுவோம். பட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரில, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி டெரைனில் எடுத்துகிட்டு போனாலும் உங்கள் என்ஜினில் அடிப்படுற ஒரு பிரச்சனையை நம்ம இது பண்ண தேவையில்ல. இதோடைய இதெல்லாம் பாருங்கள், ஃபுட் ரெஸ்ட்லாம் கூட ரொம்பவே ஒரு ரக்குடான ஃபீல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஷூ கூட நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் கால் வைக்கிற ரொம்பவே ஒரு கிரிப்பியாக ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம். ஓகே, அப்படியே ஓட்டுவோம். வேறு எதாவது இருந்தால் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சொல்லலாம். நீங்கள் எல்லா பைக்ஸ்லையும் பார்க்குற மாதிரி இதுலேயும் ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஆக்சுவலி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி லாஸ்ட் வெர்ஷன்லேயே தான் இருக்குது. நீங்கள் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களால் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் அதெல்லாமே பார்த்துக்க முடியும். இப்போ பாருங்க, இன்டிகிரேட்டட் கில் சுவிட்ச் சொன்னேன் இல்லைங்களா, இப்படி இருந்தால் ஆஃப். இப்போ வண்டி ஆன் ஆகிடுது. இப்போ நம்ம பவர் பண்ணுவோம். ஓகே, பவர் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது சவுண்ட்? நல்லா இருக்கா? இந்த சவுண்ட் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீட்டு ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. பாருங்க, நான் சொன்ன மாதிரி விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக என் செஸ்ட்டில் படவே இல்லை. எல்லாமே மேலே தான் போகுது. அழகாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதை அட்வென்ச்சர் பைக்னாலே நம்ம 3 lakhs 4 lakhs செலவு பண்ணுறது போய் இப்போ இந்த எக்ஸ்பல்ஸால் நம்ம 1.5 lakhsக்குள்ளேயே நம்ம ஒரு அட்வென்ச்சர் பைக்கை நம்மளால் ஓன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்தியன் ரூட்ஸுக்கு ஏற்ற தரமான பைக் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, நம்ம இந்த 4 நம்ம ஈஸியாக 100+ க்ரூஸ் பண்ண முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளால் இதுக்கிட்ட ஒரு நல்ல மைலேஜ் எதிர்பார்க்க முடியும். ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக அவங்களுடைய சர்வீஸ் ஸ்டேஷன்ஸையும் ஷோரூம்ஸையும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப பெரிய லாங் டூரிங் எடுத்துன்னு போனால் கூட சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐ மீன் சர்வீஸில் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். இந்த பைக்கு ஓட்டுறதுக்கு தேவையான விஷயம் எல்லாமே ஒன்று தான், அட்வென்ச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட், அவ்வளோதான். அது இருந்தாலே போதும். இந்த பைக்கை எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். இந்த பைக் உங்களை எங்கேயுமே லெட் டவுன் பண்ணாதுன்னு சொல்லலாம். வேறு லெவல் இருக்குது இந்த பைக் ஓட்டுறதுக்கு.
கண்டிப்பாக பட்ஜெட்டில் ஹிமாலயன் வாங்கணும்னு நினச்சி இல்லை வேணாம் அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ்பல்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஏன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த பைக் ஓட்டுறதுக்கு. ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள்லாம் இதுதான் நான் சொல்லுவேன். பட்ஜெட்டில் லோ மெயின்டெனன்ஸ், நல்ல மைலேஜ், இது எல்லாமே இந்த பைக்கை வாங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்கும். போனப்போ கூட வண்டி எனக்கு ஸ்ட்ரகிள் ஆன மாதிரியே தெரியலைங்க. வண்டி நல்லா இருக்கு. இதோடைய 2V பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த கண்ணாடி மட்டும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இது ஒழுங்காக ஃபிட் பண்ண மாட்டாங்க போல். இந்த பக்கம் மட்டும் தான் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. தட்ஸ் ஃபைன். பட் இது ஒரு டெஸ்ட் ரைட் வெஹிக்கிள்ன்றதுனால நம்ம அதெல்லாம் வந்து கவர் பண்ண வேண்டாம். ஒரு எண்ட் யூசருக்கு போகிறப்ப இது உண்மையாலுமே நல்லா ப்ராப்பராக ஃபிட்டிங்கோடு தான் போவோம். பிரேக்கிங்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ பிரேக் சரியாயிடுச்சு. எடுத்துகிட்டு போகிறப்ப தான் ஆட் வாஷ்லாம் பண்ணி ஸ்மூத்தாக கொடுத்தாங்க. இப்போ ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா இமிடியேட்டாக கிடைக்குது. காய்ஸ், ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.